கிளாஸ் 11 என்சிஆர்டி புக்ல இருந்து அதுவும் பாட்னில இருந்து நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் டாபிக் வைஸா பார்த்துட்டு வரோம். ஸோ லாஸ்ட் வீடியோல கிளாசிஃபிகேஷன் என்னென்ன டைப்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் டைப்பான மொனேரா பத்தி பார்ப்போம். கிங்டம் மொனேரா மொனேரா அப்படின்னு எடுத்துக்கும் போதே ஸோ இதுல மெயினா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியா ஒரு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம். ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னும் போது நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியர் மெம்பரன் ஒழுங்கா ஃபார்ம் ஆகாத ஆர்கானிசம் தான் ப்ரோகேரியோட் அப்படின்றோம் இல்லையா. சிம்பிளஸ்ட் அண்ட் பிரிமிட்டிவ் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. சேனா இதான் முதல்ல தோன்ற ஆர்கானிசம் அப்படின்றதுனால பிரிமிட்டிவ் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது யூனிசெல்லுலர் ப்ரோகேரியோட்டிக் பாக்டீரியா, மெம்பரன் பவுண்ட் நியூக்ளியஸ் இல்லை, அதனால நம்ம இதை சொல்றோம். அதே மாதிரி செல் ஆர்கனல்ஸும் நம்ம ரொம்ப பார்க்க முடியாது. ஸோ தி எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்ட்ல பார்க்க முடியும். அதாவது எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லையும் கண்டிஷன்லையும் சில வகையான ஸ்பீஷஸ் ஆஃப் பாக்டீரியா பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரீம் ஹாட் ஸ்ப்ரிங், இந்த வெண்ட் இங்கெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியும். இந்த பாக்டீரியாவோட ஷேப்ஸ் பார்த்தோம்னா சர்க்கிள் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறத நம்ம காக்கை அப்படின்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெஃபலோகாக்கஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்போ இந்த ராட் ஷேப்ல இருக்கக்கூடியதெல்லாம் பேசிலஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ளூரலா இருந்தா, அதாவது நிறைய ராட் ஷேப் பாக்டீரியாவை என்ன சொல்லுவோம்னாக்கா பேசிலை அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலா இருந்தா பேசிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல காக்கஸ் அப்படின்னும் போது சிங்குலர், காக்கை அப்படின்றது ப்ளூரல். ஸோ நிறைய இருக்கும்போது நம்ம காக்கை அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஸ்பைரல் ஷேப்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவுடைய பாடியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பைரலா அப்படின்ற நேம் கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா இது ஸ்பைரல் ஷேப்ல இருக்கு. ஸோ இதுலயும் ப்ளூரல் ஸ்பைரல்லா அப்படின்னு சொல்றது, சிங்குலரா இருந்தா அதை ஸ்பைரலம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா விப்ரியோ காலரே. இந்த விப்ரியோ காலரே எல்லாம் இந்த கமா ஷேப்ல இருக்கக்கூடியது, அதனால இதை விப்ரியோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயும் ப்ளூரல் அப்படின்னும் போது விப்ரியோ அப்படின்னு சொல்றோம். சிங்குலரா இருந்தா விப்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பாக்டீரியாவுடைய நியூட்ரிஷனல் டைப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுல டைவர்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்கு அக்கார்டிங் டு நியூட்ரிஷன். போட்டோ ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னும் போது லைட் யூஸ் பண்ணி, போட்டோ அப்படின் போது நம்மளுடைய சன்லைட் எடுத்துக்கலாம். ஸோ லைட்டை யூஸ் பண்ணி இங்கே கார்பன் டை ஆக்சைடை ஃபுட்டா கன்வெர்ட் பண்றது. ஸோ அதனால இதை போட்டோட்ராபிக் அப்படின்றோம். கீமோட்ராஃபிக் அப்படின்றது இப்போ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வளரக்கூடிய ஆர்கானிசம்க்கு லைட் கிடைக்காது. அந்த மாதிரி சில ஆர்கானிசம்ஸ் கெமிக்கல், அதாவது சில வகையான கெமிக்கல்ஸ் லைக் சல்ஃபர், அயான் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் பண்றது ஃபுட்டா. ஸோ இதுதான் கீமோட்ராஃபிக் அப்படின்னு சொல்றோம். இதுலயும் வகைகள் இருக்கு. அதாவது கார்பன் சோர்ஸை யூஸ் பண்ணி இதை ஆட்டோட்ராஃபிக், ஹெடிரோட்ராஃபிக் அப்படின்றோம். ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னும் போதும் இதை லைட்டை யூஸ் பண்ணி கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம். ஸோ இந்த போட்டோ ஆட்டோட்ராஃபிக், ஹீமோ ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே போல ஹெடிரோட்ராஃபிக் அப்படின்றது டிபெண்டிங் ஆன் அதர் ஆர்கானிசம் லிவிங் ஆர் டெட், இது வேணா இருக்கலாம். ஸோ த சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், சிம்பயோட்டிக் அப்படின்றோம். சாப்ரோஃபைட்டிக் அப்படின் போது டிபெண்டிங் ஆன் டெட் ஆர்கானிசம். ஸோ இருக்கு, அதாவது டெட் அண்ட் டிகே லீஃப் மேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி இது வளரக்கூடிய ஆர்கானிசம். பாராசைட்டிக் லிவிங் ஆர்கானிசம் மேல வளரக்கூடியது. சிம்பயோட்டிக், ஸோ ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் ரெண்டுமே மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிக்கிறது. ஸோ சிம்பயோட்டிக் ஆர்கானிசம் ஆகவும் இந்த மொனேரால வரக்கூடிய பாக்டீரியாவை நம்ம பார்க்க முடியும். இதுலயும் போட்டோ ஹெட்டிரோட்ராஃபிக், கீமோ ஹெட்டிரோட்ராஃபிக் அப்படின்றோம். ஸோ போட்டோ ஹெட்டிரோட்ராஃபிக் அப்படின் போது நம்ம பார்த்தோம் லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணி அதர் ஆர்கானிசம்ல லிவ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம். ஸோ கீமோ ஹெட்டிரோட்ராஃபிக் அப்படின்றது இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணி இது ஃபுட் ஜென்ரேட் பண்ணக்கூடியது. கிங்டம் மொனேராவை நம்ம டொமைன் ஆர்கியா, அதுக்கப்புறம் யூ பாக்டீரியா அப்படின்னு ரெண்டா பார்க்கலாம். அதை தவிர தேர்ட் டைப் மைக்கோபிளாஸ்மா அப்படின்னும் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பான ஆர்கியால என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆர்கியா அப்படின்னும் போதே இது ஏன்ஷியன்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஆர்கியா எந்த மாதிரி இடத்துலலாம் வளரும் அப்படின் போது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ல வளரக்கூடியது, அதனால இதை எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இதனுடைய டைப்ஸ் மீத்தனோஜென்ஸ், ஹாலோஃபைல்ஸ், தெர்மோ அசிடோஃபைல்ஸ் அப்படின்னு ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் அந்த செல் வால் ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான். ஸோ இப்போ செல் வால் ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல வளர முடியுது. இப்போ மீத்தனோஜென்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது எக்ஸாம்பிள் மீத்தனோகாக்கஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்கானிசம் எங்க பார்க்க முடியும்னா எல்லா லிவிங் ஆர்கானிசம் உடைய கட்ல பார்க்க முடியும். ஸோ இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம். ஸோ இந்த பாக்டீரியா இந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மீத்தேன் கேஸ் ரிலீஸ் ஆகுது. அதனால இதை மீத்தனோகாக்கஸ் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. கவுடைய ரூமன்ல எல்லாம் நம்மளுக்கு இதை பார்க்க முடியும். ஓகே, அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹாலோஃபைல்ஸ். ஸோ ஹாலோ அப்படின்றது சால்ட், ஃபைல் அப்படின்றது லைக்கி. ஸோ சால்ட் லைக்கிங் பாக்டீரியாஸ். ஸோ இதை ஹாலோகாக்கஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சால்ட் கண்டிஷன் இருக்கக்கூடிய இடத்துல கூட சர்வைவ் ஆகக்கூடிய பாக்டீரியா. ஸோ இந்த ஹாலோகாக்கஸ், ஹாலோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லலாம். தெர்மோ அசிடோஃபைல்ஸ். தெர்மோ அப்படின்னும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட் இருக்கக்கூடிய கிளைமேட், ஆசிட் நிறைய இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ இங்க வாழக்கூடிய பாக்டீரியாஸ் லைக் சல்ஃபோபஸ். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இந்த வெண்ட், அதாவது இந்த வால்கனோடைய அந்த டிப்ல எல்லாம் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ஆசிட் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலையும் பார்க்க முடியும்.
மொனேராவே தேர்ட் டைப் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ அது என்ன அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா. ஸோ மைக்கோபிளாஸ்மாக்கு எக்ஸாம்பிள் மைக்கோபிளாஸ்மா நிமோனியே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நிமோனியா அப்படின் போது டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஆர்கானிசம் உடைய செல் வால் இருக்காது. ஸோ அதான் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. அதை தவிர இது ரொம்ப ஸ்மாலாக பாக்டீரியாவே ஸ்மாலஸ்ட் தான். அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கக்கூடியது தான் இந்த மைக்கோபிளாஸ்மா. ஸோ இது ஆக்சிஜன் இல்லாமல் கூட வளர முடியும். ஸோ பேத்தோஜெனிக்காக இருக்கும். அதனால தான் இந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசமாக இருக்கு. ஸோ இதில் செல் வால் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இருக்கிறதுலேயே டைனி ஆர்கானிசமும் இதுதான் இந்த மொனேரால. ஸோ யூ பாக்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த யூ பாக்டீரியா அப்படின்னு சொல்றாங்கன்னா இது ஒரு ட்ரூ பாக்டீரியா. ஸோ இதனுடைய வால் எப்படி இருக்கும்னா ரிஜிட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது ஃபிளாஜிலா கொண்டு மூவ்மெண்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸாக என்ன பார்க்கலாம்னா சயனோ பாக்டீரியா அதை நாஸ்டாக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு வகையான பாக்டீரியா வந்து ரைசோபியம். ஸோ இது நம்ம தெரியும் ரைசோபியம் அப்படின் போதே நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் அப்படின்னு. ரிகசியா டிசீஸ் காசிங் ஆர்கானிசம், ரிகசியா டைஃபை. ஓகே, இந்த யூ பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய இந்த டைப்ஸை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது சயனோ பாக்டீரியா. சயனோ பாக்டீரியா அப்படின்றது ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். ஸோ லைட்டை யூஸ் பண்ணி இது வந்து ஃபுட்டை ஜென்ரேட் பண்ணிக்கக்கூடியது. இது முன்னாடி என்ன நேம் இட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே. பிகாஸ் இது பார்க்கறதுக்கு ஒரு ஆல்கே போல இருக்கிறதுனால ஸோ இது ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இட் கம்ஸ் அண்டர் யூ பாக்டீரியா கிங்டம் மொனேரா. இதில் குளோரோஃபில் ஏ இருக்கிறதுனால தான் ஃபோட்டோசிந்தசிஸும் பண்ணிக்க முடியுது. ஸோ இது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஆர் சம்டைம்ஸ் கொலோனியலாகவும் இருக்கும், காலனிஸாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் ஃபிலமெண்டஸாகவும் இருக்கும். ஃபிலமெண்டஸ் அப்படின்போது எக்ஸாம்பிள் நாஸ்டாக் இங்கே பார்க்குறோம். ஃபிலமெண்டஸ் ஆர்கானிசமாக இங்கே இருக்கு. ஸோ இங்கே நடுவில் ஹெட்டிரோசிஸ்ட் அப்படின்ற ஒரு பார்ட்டை பார்க்குறோம். ஸோ இதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட் இந்த ஆர்கானிசம்ல. ஸோ இந்த ஆர்கானிசம் நாஸ்டாக்ஸ்ல வெளியில பார்த்தோம் அப்படின்னா மியூசிலாஜினஸ் ஷீத் இருக்கு. அதுதான் அதுக்கு ஒரு ஸ்லைமி கோட்டிங் வந்து கொடுக்கும். ஸோ இதை பார்த்தோன்னா ப்ளூம் ஆன் வாட்டர் பாடிஸ். ஸோ இந்த சைனோபாக்டீரியாஸ் எல்லாமே வந்து வாட்டர் பாடிஸ்ல நல்லா வளரக்கூடியது, ப்ளூம் ஆகக்கூடியது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த பாண்ட்ல லேக்லலாம் ஒரு சைடை பார்த்தோம்னா அப்படி கிரீனா படர்ந்து இருக்கக்கூடியது இதை பார்க்க முடியும். ஸோ இது நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆர்கானிசம். அதே போல இந்த ப்ளூம் ஆஃப் வாட்டர் பாடிஸ் வந்து இந்த லிவிங் ஆர்கானிசம் இன் வாட்டருக்கு தீங்காமல் இருக்கும். வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை யூஸ் பண்ணிக்கிறதுனாலையும் ஸோ வாட்டர்ல வந்து இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு வளர்றது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனபீனா. அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ஸ். ஸோ கீமோ அப்படின்போதே நம்மளுக்கு தெரியும் இதை கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி ஃபுட்டை ஜென்ரேட் பண்ணக்கூடியது. இந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் நைட்ரேட், அமோனியா இதை யூஸ் பண்ணி ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ இது என்ன மாதிரி நியூட்ரியன்ஸ் ரீசைக்கிள் பண்ணோம் அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயர்ன் அண்ட் சல்ஃபர். அடுத்த டைப் என்ன பார்க்குறோம்னா ஹெட்டிரோட்ராஃபிக் பாக்டீரியா. ஸோ ஹெட்டிரோ அப்படின் போதே நம்ம லிவிங் ஆன் அதர் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பாக்டீரியாவெல்லாம் வந்து ஒரு மெயினான டீகம்போசர்ஸாக இருக்கு. அதை தவிர யூஸ்ஃபுல்லான கர்ட், சீஸ் ஃபார்மேஷன்ல இந்த பாக்டீரியாஸ் பார்க்க முடியும். அதை தவிர ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிப்பரேஷன்லையும் இந்த பாக்டீரியாஸ் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இன் லெக்யூம்ஸ்ல நம்ம பார்க்க முடியும் லைக் ரைசோபியம். ஆர்கானிசம் பாக்டீரியாஸ் வந்து என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படின்னா டைஃபாய்டு, காலரா, டெட்டானஸ், சிட்ரஸ் கேன்கர். இப்போ பாக்டீரியாவோட ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போதே ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன பார்க்குறோம்னா பைனரி ஃபிஷன். ஸோ ஒரு செல் ஸோ 2 செல்ஸாக வந்து பிரியுது. ஸோ ஜெனடிக் மெட்டீரியல் 2 இங்கே பிரிஞ்சு இங்கே நடுவில் ஒரு ஃபரோ ஏற்பட்டு இந்த 2 செல்ஸாக வந்து பிரியறது தான் பைனரி ஃபிஷன் அப்படின்றோம். ஸோ பை அப்படின்போது ஒரு செல் 2 ஆகிறது. இது அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய ஆர்கானிசம். அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே செல் டிவிஷன் நடந்து ஸோ இந்த செல்லுக்கு மேலே ஒரு டஃப் கோட்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கோட் மூலியமா இந்த ஸ்போர் வந்து பாதுகாக்கப்படும் அன்டில் அது ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் போய் அடையும் போது. ஸோ இது வந்து இது ஒரு ஸ்போர் ஃபார்மேஷன்லேயே இருக்கும். அடுத்ததா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர். ஸோ இது ஆக்சுவல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து பை மீன்ஸ் ஆஃப் பைலஸ் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணி இது ஒரு பாக்டீரியாலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு ஸோ என்ன பண்ணணும்னா ஜெனடிக் மெட்டீரியல் ஷிஃப்டிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றோம். ஸோ இந்த டியூப் லைக் ஃபார்மேஷன் இந்த கான்ஜுகேஷன் அப்படின்னு அந்த ப்ராசஸை ஸோ இந்த பாக்டீரியாவோடைய ரீப்ரொடக்ஷன்ஸ் மூலியமா இந்த எக்கோசிஸ்டம் ஹியூமன் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்தோம் நிறைய யூஸ்ஃபுல்லான பாக்டீரியாஸ் இருக்கு. நைட்ரஜன் ஃபிக்சேஷன், ஃபர்மெண்டேஷன் இப்படியெல்லாம் வந்து யூஸ் ஆகுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கிங்டம் புரோட்டிஸ்டாவை நம்ம பார்க்கலாம். கிங்டம் மொனேரா பற்றின வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.